இன்றைக்கி நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் சங்கரா மீன் வச்சு. அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி தான் மீன் வறுவல் செய்ய போகிறேன். நான் செய்வேன் எப்போதுமே. மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாகவும் இன்னும் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வரும். வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் புளி ஆட் பண்ணுறேன். புளி வந்து நான் அரைக்கும் போதே போட்டுக்குவேன். அதில் வந்து நார், ஓடு, கொட்டை இதெல்லாம் இல்லாத மாதிரியான புளியாக இருந்தால் நீங்கள் அரைக்கும் போது ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நான் ஊற வச்சு புளிஞ்சு கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புளியே கொஞ்சம் எனக்கு அரைபடாமல் இருந்தது. அரைபடாத புளியை நான் கொஞ்சம் மீன் குழம்புக்கு ஊற வச்சிருந்த புளியோட சேர்த்து போட்டு அரைச்சி புளிஞ்சு ஊற்றிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிட்டு இப்போ மிளகாத்தூள் போடுறேன். இந்த மிளகாத்தூள் வந்து ஆச்சியில் வரக்கூடிய குழம்பு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த மிளகாத்தூள் மட்டுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் அது கூட குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகம் போடணும். ஜீரகம் கண்டிப்பாக போடணும். மிளகு போடணும். முழு மிளகு போடணும். என்கிட்ட முழு மிளகு இல்லாதனால நான் மிளகுத்தூள் போடுறேன். அரைக்கும் போது முழு மிளகே போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணிலாம் ஊற்றாமல் அப்படியே நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. புளி வந்து நமக்கு அரைபடலைன்னா நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து நான் குழம்புக்காக ஊற வச்சுருக்கிறேன். வறுவலுக்கு தனியாக நான் ஜார்லேயே போட்டனால நான் குழம்பு கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சுருக்கிறேன். அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா மீன் வறுவலுக்கு நம்ம போட்டிருக்க புளி பத்தலைனாவோ புளி அரைபடலைனாவோ இதில் போட்டு நம்ம பிசைஞ்சு ஊற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் புளியை வந்து தண்ணி கம்மியாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணிலாம் சேர்க்காம இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளிலாம் அரைபடாமல் இருக்குது. அந்த புளியெல்லாம் நான் ஊற வச்சுருக்க புளியோட போட்டு கரைச்சி பத்தாததுக்கு ஊற்றிப்பேன். இப்போ வந்து நான் அந்த சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த சங்கரா மீனில் நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். நான் எப்போவுமே எனக்கு மீன் வறுவலுக்கு செய்கிற அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கும். நான் மீன் குழம்புல ஆட் பண்ணிப்பேன். மிச்சம் இருக்கிற சாந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். தேவையான அளவு மசாலா போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா எல்லா மீன்லேயும் இந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா மசாலா கொஞ்சம் திக்காகணுன்றதுக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி புளி சக்கை தெரியுது, புளி இருக்கிறதுல இந்த புளியை வந்து மிக்ஸி ஜாரில் அரைப்படாதனால நான் இந்த புளியெல்லாம் அந்த ஊற வச்சுருக்க புளியோடையே சேர்த்து போட்டு பிசைஞ்சு ஊற்றிப்பேன். டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு தேவைப்பட்டால் நான் இந்த மாதிரி ஊற்றிப்பேன். நீங்கள் இந்த இடத்துல உப்பு, காரம் ஏதாவது டேஸ்ட்டு முன்ன பின்ன பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளியும் நம்ம அரைச்சது போக பத்தலைன்னா நீங்கள் இதிலே புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு புளி ஊற வைக்கும் போது தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் தண்ணி கம்மியாக ஊற்றி ஊற வச்சனால நான் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். கரைச்சி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக மீனில் ஒட்டும். மீனும் நல்லா மசாலா பிடிச்சி மீனில் இந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும். இந்த சாந்து வந்து மீனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த எல்லா மீனையும் ஒரு கிண்ணத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதே நீங்கள் வறுக்கிறீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பொரிக்கிறதுனா ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சிட்டு சாப்பிடும்போது நீங்கள் மீன் பொரிச்சுக்கலாம். அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் போடணும். இது நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ மீன் வறுக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். இப்போ எடுத்திருக்கேன். இப்போ ஒருக்கா நான் டேஸ்ட் பார்த்துப்பேன். ஏன்னா சம்டைம் மீனில் இழுத்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், காரம் கம்மியாக இருக்கலாம். அதனால் நான் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னொருக்கா நல்லா கையால் பெசறிட்டு இப்போ மீன் வறுக்கிறதுக்கு தவா எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை நல்லா நீங்கள் கொத்து கருவேப்பிலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்து வைக்கலாம். நான் கருவேப்பிலையெல்லாம் உதுத்து வச்சுருவேன். அதனால் கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு வறுக்க வேண்டியதான். மீன் ஃப்ரை பண்ண வேண்டியதான். இதுதான் மீன் ஃப்ரை. நான் இப்படி தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன். ஏன் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா மீன் பிடிக்காதவங்க, ஃபிஷ் பிடிக்காதுங்க, ஃபிஷ்ஷில் வரக்கூடிய இந்த ரா ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணும்போது ரா ஸ்மெல் சுத்தமாக வராது. நான் அந்த ஃபிஷ்ஷை ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நான் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம், நான் இது வந்து ஒரு 2 மணி நேரமே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மதியானம் பிசைஞ்சு வச்சு நைட்டு தான் நான் சமைச்சது. பண்ணும்போது மீனில் நல்லா சாந்து இருக்கும், கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு
சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.